Give a great applause for this Masanam. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆர் மாசானம். 24 CME 332 என்னோட நம்பர். சரி ஓகே, இதெல்லாம் எதுக்குடா சொல்ல வர்றேன். ஓகே, நம்ம டைரக்டா ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம். அதாவது மன்றம் கண்ட என் தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்த மதுரையே உன்னை வணங்குகின்றேன். மதுரையில் கல்லூரிகள் அதிகம். மதுரையில் கல்லூரிகள் அதிகம். அதனால் மதுரைக்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மதுரைக்கும் என் கல்லூரி தான் பெருமை என்று அல்லவா இங்கே. முக்கியமான விஷயம், மறைந்த தலைவர்களை பற்றி இங்க உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக வந்திருக்கேன். அவங்கள பத்திலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்கள பத்தி தான் பேச வந்திருக்கிறேன். முதல் விஷயம், ஜாதியின் பெயரால தாழ்த்தப்பட்ட இனத்தவர் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பையன், வகுப்பறையில நான் படிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பையன், நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு பையன், தன்னோட அப்பா அம்மா பேரை கூட கண்ணியமா வெளியில சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு பையன், ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்தாளா நின்று எழுதினார் பார்த்தீங்களா? அது ஆங்கிலேயன், நம்மளை அடிமைப்படுத்தப்பட்ட ஆங்கிலேயனே சொன்னா இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் நீண்ட அரசியலமைப்பு சட்டம் என்று. இது அல்லவா பெருமை. அந்த மனிதன் வேறு யாரும் கிடையாது, பட்டத்திற்கும் பட்டம் பெற்று வந்த எங்கள் அம்பேத்கர் ஐயா அவர்கள். அடுத்ததாக ஒருவரை பற்றி கூறுகின்றேன். மாமதுரை நாட்டில் மறவர் வலைநடுவில் தேமதுர தமிழ் மாடன் திருநாளாதன் குலத்தில் நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஒரு குடியில் ஐயாடி வந்துதித்தாய் என்ற கண்ணதாசனின் வைர வரிகளுக்கு உறுத்தான ஒரு சொந்தக்காரர் எம் விருது வட்டி மண்ணிலே பிறந்து உலகமே திரும்பி பார்க்க வைத்து 2 முறை பிரதமர்களை தேர்ந்தெடுத்து அவ்வப்போதிலும் முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றி ஒரே ஒரு வேட்டி சட்டை, கதர் வேட்டி கதர் சட்டை, ஒரு கதர் துண்டு, வங்கியோட பேலன்ஸ்ல வெறும் 150 ரூபா வைத்திருந்த ஒரு உன்னத தலைவன் யார் என்று கேட்டால் அது எங்கள் கல்விக்கண் நிறந்த கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள். அடுத்ததாக நாம் இவரை பல பட்ட பெயர்கள்ல கூப்பிட்டு இருக்கிறோம். என்னன்னா, முண்டாசு கவி பாரதி, முண்டாசு கவி, மகாகவி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவரு ஒரு இடத்துல சொல்றாருங்க, தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிற கதைகள் பேசி மன்னம் வாடி துன்பமிகள் ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்த நிறைய கூட்டிக்கிள பருவம் எய்தி கொடுங்கூட்டுக்கிற இழப்பின் மாயில் பல வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன நினைத்தாயோ அப்படின்னு அவரோட கவிதை. நம்மளோட சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே மிக முக்கியமான இடம் அந்த முண்டாசு கட்டிய ஒரு 39 வயசு பையனுக்கு இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. என்னன்னா, எல்லா பையனும் ஆங்கிலேயனை பார்த்து அலறிக்கொண்டு ஓடி அந்த காலத்தில் நெஞ்சை நிமிர்த்தி பயிற்றுக்கு சோழிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பலகல் தந்து இந்த பாறை இயன்ற வேண்டும் என்று கூறியவர் அல்லவா என் முண்டாசு கவி பாரதி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றல்லவா கூறியிருக்கின்றார். அடுத்ததாக ஒருவரை பற்றி கூறுகின்றேன். அதாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்து நம்மை போன்ற என்னை போன்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மாணவர்களுக்காகவே செலவு செய்த ஒரு உன்னத மனிதன் யார் என்று கேட்டால் அவரை ஏவுகணை நாயகன் என்றும் கூறலாம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் கூறலாம். நீங்கள் விழித்திரு தூங்கும் பொழுது வருவது கனவில்லை, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்றல்லவா கூறியிருக்கிறார். அவர்தான் எங்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் APJ அப்துல் கலாம் ஐயா. ராமேஸ்வரத்திலே கடைசி பிள்ளையாக பிறந்து இந்த நாட்டின் முதல் குடிமகனாய் வந்தவர் அல்லவா எங்கள் ஐயா அவர்கள். முதல் முறை ஏவுகணையை தயாரித்து அதை விண்ணில் ஏவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் சென்ற அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே உரித்தாகியது.
பல நண்பர்கள் அவரை கேலி செய்தார்கள். ஆனால் இரண்டாவது முறை அவர் செய்த ஒரு ஏவுகணை பின்னை எட்டி பார்த்தது. அது இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டியது என்றல்லவா கூறுகின்றனர். ஒரே ஆள், ஒரே பாம், ஃபுல் பிளாஸ்ட். இந்தியாவே உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சான். போக்ரான் அணுகுண்டு சோதனை உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்ததா கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற்றிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, திரும்ப என் முண்டாசுக்கு பாரதி அவரை நினைவு வச்சு முடிச்சிடுறேன். அதாவது, கடமை புரிவார் இன்புறுவார் எனும் பண்டைய கதைப்பேனோம் கட்டன்பதனை வெட்டன்போம் கடமை சிறுமை துன்பம் பொய்